பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முகலாயர்களோட கட்டடக்கலை சார்ந்து முக்கியமான ஒரு 4 இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பதேப்பூர் சிக்ரி. சரிங்களா? அந்த பதேப்பூர் சிக்ரி அப்படின்ற தலைநகரை உருவாக்குனது, புதிய தலைநகரை உருவாக்குனது யார் அப்படின்னா அக்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பதேப்பூர் சிக்ரியில் தான் இந்த பஞ்சு மஹால் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து இந்தது, அதாவது முகலாயர்கள் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டிய முதல் கட்டிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப முக்கியப்பா. அதாவது முகலாயர்கள் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டிய முதல் கட்டடம் எதுன்னு கேட்பாங்க. கட்டினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் கட்டியிருப்பாரு. யாருன்னா அவருடைய மனைவி நூர்ஜஹானோட தந்தைக்கு, சரிங்களா, இதிமத் உத்தவ்லா அப்படின்றவருக்காக ஒரு கல்லறை கட்டியிருப்பார். அந்த கல்லறை தான் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டிய முதல் கட்டடம். அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஷாஜஹான் வந்து ஷாஜஹானாபாத் அப்படின்ற ஒரு நகரை வந்து நிர்ணயிச்சிருப்பாரு. அது போக டெல்லியில் உள்ள செங்கோட்டை, ஜும்மா மசூதி, இது ரெண்டுமே ஷாஜஹான் தான். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, பிபி கா மக்பரான்வாங்க. சரிங்களா? பிபி மக்பரா அப்படின்வாங்க. பிபி மக்பரா அப்படின்றது அவுரங்கசீப் கட்டியிருப்பார். சரிங்களா? அவுரங்கசீப் 2 விஷயம் கட்டியிருப்பார். என்ன அப்படின்னா பாதுஷாஹி மசூதி அப்படின்றது அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது. இன்னொன்று அவுரங்காபாத்தில் ராபியா உத்தவ்லா ராணி. சரிங்களா? ராபியா உத்தவ் ராணிப்பா, உத்தவ்லா இல்லை, ராபியா உத்தவ் ராணி அப்படின்றவங்களுக்காக பளிங்கிலால கல்லறை கட்டுனது அவுரங்கசீப் தான். சரிங்களா? அதான் வந்து பிபி மக்பரான்வாங்க, பெண்ணின் கல்லறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து 11th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். 11th புக்கில் 14வது பாடம் முகலாய பேரரசு அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ப்பா. நன்றி.